ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு லாயர்ஸ் பேரடைஸ். நான் உங்கள் சிவரஞ்சனி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம், எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சிய சட்டம், and then we are going to see about legal phraseologies. First நம்ம பார்க்க போகிறது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், அதோட கண்டினியூவேஷன் பார்ப்போம். Today we are going to see about the dying declaration part 2. For the admissibility of dying declaration, following conditions must be satisfied அப்படின்னு சொல்றாங்க. Maker of the statement must have been died அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா related case law Maksuden vs State of Uttar Pradesh. இப்போ பார்ப்போம். மரண வாக்கு மூலம் அனுமதிக்கப்பட்ட சாட்சியாக கீழ்கண்ட நிபந்தனைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மரண வாக்கு மூலம் தரும் நபர் இறந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இதோட ரிலேட்டட் கேஸ் தான் மாக்சூடன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தர் பிரதேஷ். இஃப் த ரெண்டாவது கண்டிஷன், இஃப் த டிக்ளரண்ட் சர்வைவ்ஸ் தி ஸ்டேட்மெண்ட் கெனாட் பி ட்ரீட்டட் அஸ் டையிங் டெக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேட்டட் கேஸ் மோதி சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தர் பிரதேஷ். என்ன சொல்கிறாங்கன்னா, மரண வாக்குமூலம் தந்த நபர் இறக்கவில்லை என்றால் அந்த வாக்குமூலத்தை மரண வாக்குமூலமாக எடுத்துக்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன், declaration must be as the cause of death or circumstances resulted in death. மரணம் குறித்ததுதான் மரண வாக்குமூலத்தில் நம்ம கொடுக்க முடியும். இல்லை சர்க்கம்ஸ்டன்சஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், ரிலேட்டடாக டெத் பற்றி இருக்கணும். தென் இதோட ரிலேட்டட் கேஸ் என்னென்னா பகல நாராயண சுவாமி விசஸ் எம்பரர். இதோட பர்கான்ட்ரா கேஸ் பார்ப்போம், அதாவது நேர்மாறா ஆப்போசிட் கேஸ். தி இன் Gokul Chandra vs State held a letter written by the deceased 5 to 8 months was not taken as dying declaration அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, கோகுல் சந்திரா எதிர் அரசு இந்த வழக்கில் இறப்பதற்கு முன்னாடி 5 to 8 மாதத்திற்கு முன் எழுதப்பட்ட கடிதங்களை மரண வாக்கு மூலமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, காஸ் ஆஃப் டெத் மஸ்ட் பி கொஸ்டின். மரணம் சந்தேகத்திற்குரியதாக இருக்க வேண்டும் அல்லது கேள்விக்குரியதாக இருக்க வேண்டும். தி மேக்கர் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி இன் எ ஃபிட் கண்டிஷன். மரண வாக்குமூலம் தரும் நபர் மனநிலையில் இருக்க வேண்டும், இல்லைன்னா நிலையான மனநிலையில் இருக்க வேண்டும். இன் லக்ஷ்மண் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஸ் நாட் அ சினிக் qua non ஃபார் இட்ஸ் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சினிக்வானா நம்ம லீகல் ஃப்ரேஷியாலிஸில் பார்ப்போம். இப்போ சொல்கிறேன், மரண வாக்கு மூலம் அனுமதிக்க மருத்துவர் சான்றிதழ் இன்றியமையாதது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டையிங் நெக்ஸ்ட் கண்டிஷன், டையிங் டெக்ளரேஷன் இஸ் a sole basis of conviction held in குஷால் ராவ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸ் ரிலேட்டட் இன்னொரு கேஸ் பார்ப்போம். இன் ஜெயமால் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஆன் இந்த கேஸ் நடந்தது வந்து 7/5/2021. Just now, this was retreated by the Supreme Court bench comprising of Lordships CJI Justice Suryakant and Justice Aniruddha Bose. Okay, what in the case now? If the court satisfied that dying declaration is true and voluntarily, it could be a sole basis for the conviction வித்தவுட் கராபரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போது லீகல் டேர்ம்ஸ் என்னென்னா, சினிக் qua non அப்படின்னா இன்றியமையாதது அப்படின்னு அர்த்தம். கராபரேஷன் அப்படின்னா உறுதிப்படுத்துகிற அப்படின்னு அர்த்தம். அலிட்டி அப்படின்னா எல்ஸ்வேர். கான்சென்சஸ் ஆட் எவிடம் அப்படின்னா சேம் திங் இன் சேம் சென்ஸ். அமிக்கஸ் கியூரே அப்படின்னா நீதிமன்ற உதவியர், ஃப்ரெண்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு அர்த்தம். Next we are going to see about Indian Penal Code 1860 section 403 தான் பார்க்க போகிறோம். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 403 1860 தான். கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன், குற்றமுறு சொத்து கையாடல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, whoever dishonestly misappropriate or convert into his own use any movable property commits criminal misappropriation அப்படின்னு சொல்கிறாங்க. எவர் ஒருவர் ஒரு அசையும் பொருளை நேர்மையற்ற எண்ணத்துடன் முறைகேடு செய்தால்
அல்லது தன் சொந்த பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொண்டாலோ குற்றமுறு சொத்து கையாடல் புரிந்தவர் ஆகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் திங்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் சிவரஞ்சினி. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் and thank you for watching. Bye friends.